பாருங்க, நம்ம மக்கள்கிட்ட விறுவிறுன்னு போறோம். நீங்க சினிமா பாப்பியடா, டிக்கெட் புக் பண்ணிதீர, இதுல டைம் போட்டிருக்கலாம், அந்த டயத்துக்கு தகுந்த மாதிரி படம் போடுதாங்களா இல்லையா அப்படின்னு கேட்டோம். பட்டு பட்டு பட்டுன்னு டிக்கெட்டை கிழிக்கிற மாதிரி கிழிக்காங்கல்ல பதில. ஸ்லாட் கொடுத்துருவாங்க, டைமிங் வந்து ஓப்பன் பண்ணுறோம். நம்ம அடிச்சுட்டு பிடிச்சிட்டு அந்த டிராஃபிக்லாம் கடந்து போய் உட்காருவோம். அங்கே போய் பார்த்தாக்கா ஒரு அரை மணி நேரம் ஆடே ஓடும். ஏன்டா அவ்வளோ சீக்கிரமாக வந்த மாதிரி இருக்கும். நம்ம காசு கொடுத்து போகிறோம், எல்லா இடத்துலையும் ஆட் இருக்குது. அது கொஞ்சம் கம்மியாக இருந்தால் பரவாயில்ல, அதுவே ரொம்ப பெருசாக போகிற மாதிரி இருக்குது. படம் போடுறதுக்கு முன்னாலே விளம்பரம் போடுறாங்க, இன்டர்வல் டைமில் விளம்பரம் போடுறாங்க. அது மக்களுக்கு பயனுள்ளதாக பார்த்தீங்கன்னா பயனுள்ளது கிடையாது. படம் பார்க்க வந்துட்டு நம்ம தேட்டரில் அதிகமாக விளம்பரம் போட்டுட்டு இருந்தால் அது நம்மளுக்கு இரிட்டேட்டிங்காக தான் இருக்குது. இப்போ அந்த விளம்பரம் பார்க்குறோம் இல்லைங்களா, ஸோ அதுதான் நம்மளுக்கு வந்துட்டு சாலிடாக மனசில் பதியுது. அது ஒரு மாதிரி போர் அடிக்கிற மாதிரி இருக்கும். முன்னாடி தேவையானது மட்டும் இந்த மாதிரி இருந்தது, இப்போ அன்வான்டாக நிறையா விளம்பரம் இருக்கிற மாதிரி. படம் பார்க்க போகிறோமா விளம்பரம் பார்க்க வந்தோமான்னு தெரியல. நிறைய விளம்பரம்னால ரொம்ப போர் அடிக்குது. உடனே எப்படி ப்ரோ போடும் முன்ன பின்ன, இப்போ ஏதாவது ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஒன்றா லேட் ஆகும்ல, அது மாதிரி தான். கேண்டீனில் விற்கிற பொருள்லாம் கொஞ்சம் ரொம்ப அதிகமாக இருக்குது. தண்ணி பெரும்பாலும் எங்கேயும் வைக்கிறது இல்லை ஃப்ரீயாக. ஸ்நாக்ஸ் ஐட்டம்லாம் ரொம்ப ஏற்றிட்டாங்க, மாதிரிலாம் இல்லை. அதனாலே நாங்கள் போகாமே இருக்கிறோம். நாங்கள் ஸ்மோக்கிங் இருக்குல்ல, அந்த விளம்பரம் இருக்குது. ஆனால் அதை பார்த்தா ரொம்ப நெருடலாக இருக்குது, பயமாகவும் இருக்குது. இந்த புகையில சம்பந்தமாக அரசு போடுற விளம்பரம்லாம் ஓகே. ஆடெல்லாம் போடும்போது நம்மளுக்கு கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்கும். அந்த கதையோட அர்த்தமே எங்களுக்கு புரிய மாட்டேது. அது கரெக்டான டயத்துக்கு வந்து படம் போட்டால். இன்னைக்கு சர்வ சாதாரணமாக தேட்டருக்காரங்களே ஓப்பனாக பாப்கார்னை கொடுக்குறேன், அத்தை கொடுக்குறேன், இத்தை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு சீனை கொடுத்து 400 500 போட்டுறாங்க. நல்ல லாபம் கிடைக்குது. லாபம் கிடைக்கும்போது எதுக்கு விளம்பரத்துக்கு போய் நிற்கணும்?